சன் பிக்சர்ஸ் கலாநிதி மாறன் பெருமையுடன் வழங்கும் தனுஷ் நடித்து இயக்கும் ராயன் ஜூலை 26 முதல் திரையரங்குகளில். 2 ஆண் குழந்தைகளோட அவங்க அந்த கணவரை விட்டு பிரிஞ்சிடுறாங்க. லீகலி ஷி இஸ் டேக்கன் டைவர்ஸ். என் பசங்களுக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் சொல்லி கொடுக்கறதுக்கு நான் கூட்டிகிட்டு போனேன். அங்கே கனெக்ஷன் ஆகிடுச்சு எங்கள் 2 பேருக்கும். இவருக்கு இன்னும் 2 கனெக்ஷன் இருக்கான். எத்தனை அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்தாலும் என்னால் வாழ முடியல அப்படிங்கிறாங்க. நம்ம இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணிட்டதுக்கு அப்புறம் தானே இவர்கிட்ட வந்தோம், அதனால இவர் பண்ணுறாருன்னு இவங்க நினச்சிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் ஆக்சுவல் ரூட் காஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எத்தனை பேர் கூட ரிலேஷன்ஷிப்பில் ஒரு 4-5 பேர். ஆனால் அவங்களுக்கு என்னன்னு தெரியாது, அவங்களுக்கும் தெரியாது. கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறது. இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஈஸியாக போவாங்க, இல்லைன்னா ஈஸ்டி ரோட் ஹைவேல போவாங்க. ஹைவேலாம் உங்களுக்கு தெரியும், வண்டி போச்சுன்னா 120, 140, 170, 200 கூட போகிறவங்களாம் இருக்கிறாங்க. ஸோ அதை நம்மளால் 2 வீலரில் நம்மளால் பண்ணவே முடியாது. நக்கிர நேயர்களுக்கு வணக்கம். நான் விஜய் அறிகிற சுதன். டிடெக்டிவ் மாலதி மேம் அவங்க ஹேண்டில் பண்ண பல கேசஸ் பற்றி ஒவ்வொரு எபிசோட்லையும் பேசிகிட்டு இருக்காங்க. இன்றைக்கும் அதே மாதிரி ஒரு கேஸ் பற்றி தான் பேச போகிறாங்க. வணக்கம் மேடம். வணக்கம் தம்பி. இன்றைக்கி என்ன கேஸ் மேடம்? அதாவது வாழ்க்கை அப்படியே ஓடிக்கிட்டே இருக்குது. இந்த காலச்சக்கரம் நிற்கும்போது தான் கதைகளும் நிற்கும் போல இருக்குது. அது மாதிரி நிறைய கதைகள் இருக்குது. கதைகள், பிரச்சனைகள், அதில் உள்ள எமோஷன்ஸ், ஆமாம், எல்லாமே அப்போ தான் நிற்க மாட்டிருக்கு. அதாவது இது என்னென்னா, ஒரு பெண்மணி எங்கள் ஆஃபீஸ்க்கு வராங்க. அவங்களுக்கு கல்யாணம் ஆகி 2 ஆண் குழந்தைகள். 2 ஆண் குழந்தைகளோட அவங்க அந்த கணவரை விட்டு பிரிஞ்சிடுறாங்க. லீகலி ஷி இஸ் டேக்கன் டைவர்ஸ். அப்புறம் எதுக்கு என்கிட்ட வந்திருக்காங்க அப்படின்னு நானே அவங்க சொல்ல ஆரம்பித்தேன். லீகலி டைவர்ஸ் எவிடன்ஸை எடுக்க போகிறதில்ல. இப்போ என்ன சொல்ல போகிறாங்க இந்த அம்மா அப்படின்னா, நான் திரும்பியும் கல்யாணம் பண்ணிக்கிட்டேங்க. அந்த கல்யாணம் பண்ணதில் அவரை இப்போ காணுங்க. ஓ, அதே நபரையா இல்லை வேறு நபர்? வேறு நபர். அவங்க காணும், அவங்கள கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கணுமா? ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பசங்களுமே பெரிய பசங்க. அப்போனா கொஞ்சம் ஏஜ்டு பர்சன் பசங்க +2, ஒரு பையன் காலேஜுங்கும்போது இப்போ இவருக்கும் 50-55 வயசு இருக்கும். என்ன பிரச்சனை இப்போ இவங்களுக்கு? 2வது நபரையும் இவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்க, இவங்களுக்கு இப்போ என்ன பிரச்சனை இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், இல்லைங்க அவருக்கு நிறைய பேரோட தொடர்பு இருக்கிற மாதிரி எனக்கு இது. எப்படி நீங்கள் இவரை போய் பிடிச்சிங்க அப்படின்னு கேட்டேன். இல்லை, என் பசங்களுக்கு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் சொல்லி கொடுக்கறதுக்கு நான் கூட்டிகிட்டு போனேன். அங்கே கனெக்ஷன் ஆகிடுச்சு எங்கள் 2 பேருக்கும். எனக்கு டிவோர்ஸ் ஆனதுன்னு சொல்லிவிட்டு அவரும் நானும் டிவோர்ஸ் ஆகி தான் இருக்கேன், நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமான்னு சொன்னார். சரின்னு சொல்லிவிட்டு நாங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். சரி, கல்யாணம் பண்ணிட்டேங்க, அப்புறம் என்ன பிரச்சனைமான்னு கொஞ்ச நாள் இருந்தோம். திடீர்னு காணாமல் போயிட்டாருங்க அவர் அப்படின்னு. திடீர்னு காணாமல் போயிட்டாரா? அப்போது அவருடைய அந்த கிளாஸஸ்லாம் எப்படி எடுப்பார்ல, அங்கே பார்க்க வேண்டியதுதானே. இங்கே இருந்த கிளாஸே அவர் வைண்ட் அப் பண்ணிட்டார், வேறு எங்கே ஸ்டார்ட் பண்ணாருன்னு தெரில, எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனால் ஃபோன் நம்பர் மட்டும் லைவில் வச்சுருக்காரு. இவங்க நம்பர்ஸ் எல்லாம் பிளாக்டு. ஸோ இவங்க கூப்பிட முடியாது. இந்த மாட்ட நம்ம இந்த இவரோட நம்பரை வச்சு நம்ம இவர் எந்த லொக்கேஷனில் இருக்காரு நம்ம கிளாஸை போட்டு நம்ம அங்கே போய் ஜாயின் ஆகி அவர் எங்கே இருக்காருங்கிறதெல்லாம் கண்டுபிடிச்சி அந்த அம்மாவுக்கு இங்கே தான் இருக்கிறார் அவர் அப்படிங்கிறத சொல்லிட்டோம். ஏன்னா லீகல் ஒய்ஃப் அப்படிங்கிறதுனால, ஏன்னா நான் அதுக்கு லீகல் ஒய்ஃபான்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா இந்த மாதிரி பலருடைய டீட்டெயில்ஸ் வாங்கிடுவாங்கன்னு சொல்லிட்டு லீகல் ஒய்ஃபான்னு பார்க்குறதுக்காக அவங்களோட டிவோர்ஸ் காப்பி ப்ளஸ் இவரோட கல்யாணம் ஆன சர்டிஃபிகேட் எல்லாமே வாங்கி பார்த்துட்டு தான் அந்த கேஸை நான் பண்ணேன். நான் ஏன்னா இது மாதிரி நிறைய பேர் வந்திருக்காங்க உங்கள்கிட்டயே. ஆமாம், ஏன்னா எதையாவது எடுத்து எதாவது பண்ணிட்டாங்கன்னா, ஸோ அதனால் அதையும் வாங்கிட்டு நம்ம பண்ணோம். ஏன்னா எனக்கு பெரிய டவுட் வந்துச்சு. 2வது மேரேஜ் இது அவங்கள பார்த்தா இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பில்லை அப்படிங்கிற மாதிரிலாம் இருந்துச்சு. இவங்க அந்த ஏரியாவுக்கு போய் அவரை தூக்கி ஒரு பஞ்சாயத்து வச்சுட்டாங்க. எப்படி இவங்களுக்கு தெரியும்? நான் கூட எனக்கு ஃபோன் பண்ணாங்க, நான் பார்த்துட்டேன், நான் தூக்க போகிறேன், என் அம்மா உன்னை போலீஸ் தூக்கிற போது அப்படின்னு. அதெல்லாம் தூக்க மாட்டாங்க, நான் கூப்பிட்டு போகிறேன், ஒரு பிரபலமான நபர் ஒருத்தர்கிட்ட பஞ்சாயத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னாங்க. நான் சொன்னேன் பார்த்து பண்ணுங்க எது பண்ணாலும் அப்படின்னு. போய் அங்கே உட்காந்து பஞ்சாயத்தை பண்ணா இவருக்கு இன்னும் 2 கனெக்ஷன் இருக்கான். எத்தனை? அவர் சிறப்பாக பஞ்சாயத்து பண்ணியிருக்காரு. சிறப்பாக பஞ்சாயத்து பண்ணி இவர்கிட்ட இந்த டீட்டெயில்ஸ் வாங்கினதுக்கப்புறம் இந்த அம்மா அதுக்கப்புறம் தான், அதாவது நான் எவ்வளவோ அட்ஜஸ்ட் பண்ணி போனேன். முதல் மேரேஜ் தான் எனக்கு டிவோர்ஸ் ஆகிடுச்சு, 2வது மேரேஜையாவது நான் தக்க வச்சுக்கணும்னு நினைக்கிறேன்
அதனால தான் நான் வந்து அவர்கிட்ட அவ்வளோ அட்ஜஸ்ட் பண்ணி போனேன். இந்த இடத்துல வந்து இவர் பேசுனதில் இவரோட இனிமேல் என்னால் சேர்ந்து வாழ முடியாது அப்படிங்கிற ஒரு முடிவு எனக்கு எடுத்துட்டு நான் வந்து பிரியிறேன் அப்படின்ட்டு எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க. ஓ, செகண்ட் டைவர்ஸை ஃபோன்லேயே முடிச்சிட்டாங்க உங்கள்கிட்ட சொல்லி? என்கிட்ட சொல்லிட்டாங்க அவங்க. அது பஞ்சாயத்து வந்து ஒரு இடத்துல நடந்திருக்குது. அந்த பிரபலமான நபருக்கு இவர் வந்து சொந்தக்காரர். ஸோ அப்படி முடிச்சு அவங்களே ஃபோன் பண்ணி என்கிட்ட சொல்லிட்டாங்க, நான் நீங்கள் சொன்ன மாதிரி நான் போனேங்க, பார்த்தேன் அப்படின்னாங்க. என்ன பண்ணீங்கம்மா அப்படின்னேன். பஞ்சாயத்து வச்சு முடிச்சுட்டேன். நாங்கள் என்ன முடிச்சிங்க அப்படின்னு, அவரை வேண்டான்னு முடிவு பண்ணிட்டேன். கோர்ட்டுக்கெலாம் போகலன்னா அதுக்கப்புறம் கோர்ட்டில் போய் டிவோர்ஸ் போட்டு வாங்கிப்பாங்க மியூச்சுவல். அங்கே தான் பெரிய ஆள் தானே அவர் சொன்னால் கேட்பாங்க. அதனால் போய் பஞ்சாயத்து வச்சு முடிச்சுட்டு வந்துட்டாங்க. இதுலேருந்து என்ன தெரியுது, அட்ஜஸ்ட் பண்ணி வாழ்ந்தாலும் என்னால் வாழ முடியல அப்படிங்கிறாங்க. பிரச்சனைகள் ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்துக்கிட்டே இருக்குது. என்ன மாதிரியான பிரச்சனைகளை அவங்க ஹேண்டில் பண்ணுறாங்க? இவருக்கு வந்து இவர் வந்து ஒரு மாதிரி இல் ட்ரீட் பண்ணுறது. அப்போ இவங்க இல் ட்ரீட் பண்ணும்போது நம்ம இன்னொருத்தர் கல்யாணம் பண்ணிட்டதுக்கு அப்புறம் தானே இவர்கிட்ட வந்தோம், அதனால் இவர் பண்ணுறாருன்னு இவங்க நினச்சிட்டு இருந்திருக்காங்க. ஆனால் ஆக்சுவல் ரூட் காஸ் பார்த்தீங்கன்னா இவருக்கு பல பேரோட அந்த மாதிரி பழக்கங்கள் இருக்குங்கிறது நம்ம அவரை பார்த்த பிறகு தான் இவங்க கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. நீங்கள் ரூட் காஸ் பண்ணீங்கல்ல, கிட்டத்தட்ட எத்தனை பேர் கூட ரிலேஷன்ஷிப்பில்? ஒரு 4-5 பேர். 4-5 பேரா? ஆனால் அவங்களுக்கு என்னன்னு தெரியாது. அவங்களுக்கும் தெரியாது. கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாரு. ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் தான். ஆமாம். எல்லாமே இவங்க பக்கத்துலேயே வச்சுப்பாங்க. இந்த மாதிரி ஆளுங்க பார்த்தீங்கன்னா பக்கத்தில் வச்சுப்பாங்க. ரொம்ப தொலைவிலலாம் வச்சுருக்க மாட்டாங்க. இப்போ ஒரு சில கேசஸ்லாம் நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடுறீங்க. ஆனால் ஒரு ஃபாலோ அப் மிஸ் ஆகும்போது உங்களுக்கு எவ்வளோ டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்கும்? அதெல்லாம் செம்ம கடுப்பாகும். அதாவது ஒரு நபரை வந்து நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க. ஒரு ஃப்ளாட்லேருந்து வராங்கனாலே நமக்கு டென்ஷன். வரும்போதே ஹெல்மெட்டு முதல்ல ஃபேஸே நம்ம பார்க்க முடியாது. கிளைண்ட்டுக்கு வண்டி நம்பர் தெரிஞ்சதுன்னா வண்டி நம்பரை வச்சுட்டு ஃபாலோ பண்ணிட்டு போகலாம். வண்டி நம்பர் தெரியல, செத்தம். பாடி ஸ்ட்ரக்சரு, ஃபோட்டோ, அதை எல்லாமே ஃபோட்டோ வச்சு தான் பார்த்துட்டு நம்ம போனோம். அவ்வளோவையும் இது பண்ணி போய் கரெக்டாக சிக்னலில் நிற்கல. வண்டி அவங்க வண்டி போயிடும், நம்ம வண்டி சிக்னலில் மாட்டிடும். அப்போ வரும் பாருங்க எங்கள் ஸ்டாஃபுக்கு கடுப்பு. இப்போ என்ன மேடம் பண்ணுறதுன்னு, கொஞ்சம் தூரம் போய் பாரு, கண்ணு தூரம் வரைக்கும் எங்கேயாவது தெரிஞ்சா பாரு, இல்லைன்னா இன்னைக்கு பிரேக் தான் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அதே இடத்துல தான் ஸ்டார்ட் ஆகும். உங்களுக்கு ஒஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னால் அதில் ஏதாச்சும் ஒன்று இருக்கணும், வெறுத்து போயிட்டேன் நானே அப்படிங்கிற மாதிரி? இந்த வெறுத்து போகிறதுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா அவுட்டரில் போயிடுவாங்க. இந்த இல்லீகல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி சிட்டி, அதாவது பெரிய ஆளுங்க சொல்கிறேன், சிட்டி உள்ளே இருக்காது. தே வில் கோ அவுட் ஆஃப் தி இது ஈசிஆர் போவாங்க, இல்லைன்னா ஹைவே, ஜிஎஸ்டி ரோடு ஹைவேல போவாங்க. ஹைவேலாம் உங்களுக்கு தெரியும், வண்டி போச்சுன்னா 120, 140, 170, 200 கூட போகிறவங்களாம் இருக்கிறாங்க. ஸோ அதை வந்து நம்மளால் வந்து டூ வீலரில் நம்மளால் பண்ணவே முடியாது. நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்கள ஃபாலோ பண்ணி போகும்போது இந்த மாதிரி ஒரு சிக்கலில் போய் பசங்க மாட்டிப்பாங்க. அப்போ அந்த பசங்களுக்குமே கொஞ்சம் இப்போ ஆக்சுவலி ஸ்பீக்கிங் வந்து ரொம்ப சீனியர் ஸ்டாஃபுக்கெலாம் இது தெரியும், மிஸ் ஆகும், நம்ம திரும்ப பிடிக்கலாம் அப்படின்னு தெரியும். பட் புதுசாக ஃபீல்டில் என்டர் பண்ணுற ஸ்டாஃப் வந்து வெக்ஸ் ஆகி நான் வேலையை விட்டே நின்றுக்கிறேன்ருவோம். இந்த ஃபீல்டில் வந்து தாக்கு பிடிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இட் நீட்ஸ் லாட்ஸ் ஆஃப் பேஷன்ஸ். ஒரு அவசரத்துக்கு நம்மளால் எதுவுமே இன்னைக்கு இந்த முடிக்கலான்னு ஒரு டார்கெட்டை நீங்கள் வைக்க முடியாது. ஸோ எங்கிட்ட கிளைண்ட்ஸ் கேட்பாங்க, எவ்வளோ நாளில் நீங்கள் முடிச்சு தருவீங்கன்னு வாங்க. ப்ரீ மேட்ரிமோனியல் 21 நாள், தேவைப்பட்டால் இன்னும் 5 நாள்னு சொல்லுவேன். இந்த கொசுறு கொடுக்குற மாதிரின்னு வச்சுக்கிங்களேன், ஒரு 5 days கொடுங்க. ஆமாம். அதுக்கப்புறம் போஸ்ட் மேரிட்டல்லாம் பார்த்தீங்கன்னா 30 to 45 days. போஸ்ட் மேரிட்டலில் வந்து தப்பு தான் கண்டிப்பாக பண்ணுவாங்க. அந்த தப்பு பண்ணுறவங்க வந்து உஷாராக இருப்பாங்க. ஸோ பின்னாடி திரும்பி பார்த்துட்டே வருவாங்க. ஸோ வி ஹாவ் டு கிவ் அ பிரேக். அதனால் அதுக்கு 30 to 45 days டைம் எடுத்து. இந்த ஃபாலோஅப்பில் கண்டுபிடிச்சிட்டாலும் நமக்கு ஒரு சிக்கல் இல்லை. அது கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா போலீஸில் தான் போய் உட்காரணும். எத்தனை வாட்டி அது மாதிரி போயிருப்பீங்க? அந்த அளவுக்கு பசங்க வச்சுக்கிறதுல உடனே எஸ் ஆயிருங்கன்னு சொல்லிடுறது, வண்டியை திருப்பிட்டு வேறு எங்கிட்டாவது போயிடுவாங்க. பார்த்துட்டா இந்த ஸ்லைட்டஸ்ட் ஹிண்ட்டு பார்த்துட்டாங்கன்னா கிளம்பிட சொல்லிடுவேன். நான் வந்து நீ எனக்கு ரிசல்ட் கொடுக்கணும்னு அவங்கள டார்ச்சர் பண்ணுவேன். முதல்ல வந்து என்னுடைய ஸ்டாஃப் எனக்கு ரொம்ப முக்கியம், அவங்களுடைய பாதுகாப்பு முக்கியம். ஸோ ஓவர் ஸ்பீடிங்கும் நான் வேணான்றோம். இன்றைக்கி மிஸ் பண்ணிட்டா பரவாயில்ல, நாளைக்கு பார்த்துக்கலாம். இதில் இவ்வளோ சிக்கல்கள் இருக்குது. இந்த இவ்வளோ சிக்கல்களை மீறி 30 ஆண்டுகளை கடந்து சிறப்பாக செயல்பட்டு இருக்கீங்க. இதே மாதிரி இன்னொரு எபிசோட சந்திக்கிறேன். நன்றி. நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி
ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.